ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது தக்காளி. இது தக்காளி பழம் எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது எங்கே பார்த்தேன் அப்படின்னாக்க, நம்ம மேலவாசலில் ஒரு லேடி கடை வச்சுருக்காங்க, காய்கறி கடை. நான் அவங்கள்ட்ட ரெகுலராக காய் வாங்குவேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு டப்பாவில் ஒரு 5 கிலோ அளவுக்கு காய் கிடந்துச்சு. இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி நாட்டு தக்காளியானோன்னா எப்படிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாங்க. இன்னும் அதை பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இதில் எவ்வளோ இருந்துச்சுன்னாக்கா நான் நல்லதாக பொறுக்கி ஒரு 2.5 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நாட்டு தக்காளியோட இயல்பு என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தக்காளி நம்ம நாட்டு காய்கறியே கிடையாது. இது சவுத் அமெரிக்கால தாயகமா உள்ள ஒரு காய். இது அப்படியே அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி இந்தியாக்குள்ளரையும் வந்துருச்சு. இதுல தக்காளியை அப்போல்லாம் இப்போ எதுக்காக உணவுல சேர்ப்பாங்கன்னா, சுவைக்காக மட்டும், அந்த புளிப்பு சுவைக்காக சேர்ப்பாங்க. இந்த தக்காளியை 4ஆ வெட்டி போட்டுருவாங்க. இந்த குழம்புல எல்லாம் 4 பீஸா வெட்டி போட்டுருவாங்க. அதை சாப்பிடும்போது அதை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஆனா இப்போ தக்காளியில நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இது இங்க உள்ள தக்காளி, இது இப்போ உள்ள பிரசன்ட்ல உள்ள கிடைக்கிற தக்காளி. இந்த தக்காளி நாட்டு தக்காளி கிடைக்கிறதே இல்லை. ஒரு 10 இயர்ஸா இந்த தக்காளி பார்க்கவே முடியல. எங்கேயாவது ரேரா கொல்லைகளில் போட்டு இந்த டிராவல் பண்ணிட்டு போகும்போது ரோட்டு ஓரத்தில் வச்சு விற்கிறத பார்த்து எப்பயாவது ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தஞ்சாவூர் ரோட்டில் ஒரு இடத்துல வாங்கினேன். இப்போ அதுக்கு பிறகு இப்போதான் இது கிடைச்சிருக்கு.